பெல்ஜியத்தில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராகவேந்திரன் கணேசனின் உடல் சென்னை வந்தடைந்தது. இதுகுறித்து தலைமைச் செயலாளர் மகாலிங்கம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மகாலிங்கம், பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராகவேந்திரன் கணேசனின் உடல் எப்பொழுது சென்னை வந்து சேர்ந்தது? தற்போது உடல் எங்கிருக்கு? உமா, தற்பொழுது சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கம் என்ற பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தற்போது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் வீட்டின் முன்பு குவிந்திருக்கிறார்கள். உடன் பணியாற்றியவர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் என பல தரப்பட்டினரும் நேரடியாக மலர் வளையம் வைத்து ராகவேந்திரனுடைய உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குடும்பத்தார் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. காலை முதலே இந்த பகுதியில் உறவினர்கள் தொடர்ந்து குவிந்து வந்தார்கள். இன்று அதாவது கடந்த 22ஆம் தேதி அன்று பெல்ஜியம் தலைநகரான பிரசில்ஸில் நடந்த தொடர் வெடிகுண்டு தாக்குதலில் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இவர் சென்றிருக்கிற அந்த சூழ்நிலையில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் இவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய மரணம் என்பது முதலில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவை சார்ந்த யாருமே இதில் காயமோ அல்லது பாதிப்போ இல்லை என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதற்கு பிறகு காணாமல் போனவர் பட்டியலில் இவரது பெயர் கொண்டு வரப்பட்டது. ஆனால் சிலர் உடல்கள் அடையாளம் காணப்படாமல் இருந்தன. அதற்கு பிறகு அவரது உடல் அடையாளம் காணப்பட்டது. இதற்கு மிக முக்கியமாக காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சில மணித்துளிகளுக்கு முன்பாக உயிரிழந்த ராகவேந்திரனுடைய உறவினர் ரகு நம்மிடம் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டார். அதில் குறிப்பாக அவர் சொன்னது என்னவென்றால், பெல்ஜியத்தில் இவர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் சென்ற பொழுது மனித வெடிகுண்டு ராகவேந்திராவுக்கு அருகிலேயே சென்று அந்த வெடிகுண்டை இயக்கியிருக்கிறார். இதனால் ராகவேந்திரனுடைய உடல் சிதறி போய்விட்டது. அடையாளம் காண இதுவே மிக கடினமான ஒரு நிலைமை அளவுக்கு உடல் எட்டியது என்று சொல்லியிருந்தார். கைரகையெல்லாம் வைத்து அடையாளம் காண முயற்சி செய்தார்கள், ஆனால் அது முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு அங்குள்ள அவருடைய சகோதரருடைய உடலிலிருந்து இரத்தம் மாதிரி எடுக்கப்பட்டு, அதே போல் கைப்பற்றப்பட்ட உடலிலிருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இந்த இரத்த மாதிரிகள் டிஎன்ஏ சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த டிஎன்ஏ சோதனையில் தான் இறந்தது ராகவேந்திர கணேசன் தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு நேற்று மாலையில் அவர் இறந்ததை உறுதி செய்த பிறகு நேரடியாக அங்கிருந்து அபுதாபி மூலமாக சென்னைக்கு சிறப்பு விமானத்தில் அவரது உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று சரியாக 3 மணி வாக்கில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த உடலானது 4 மணி வாக்கில் சொந்த வீட்டுக்கான சித்தலப்பாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது உறவினர்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உடன் பணியாற்றியவர்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உடன் பணியாற்றியுடன் நாம் பேசினோம். அவர் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியாக இருந்திருக்கிறார். நல்ல அனைத்து பணியாளர்களும் சகஜமாக பழகக்கூடிய நபராகவும் இருந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு திருமணம் நடந்து தற்பொழுது 2 வயது குழந்தை ஒன்று இருப்பதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இவரது உயிரிழப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் திமுக தலைவர் மு கருணாநிதியும் ஆழ்ந்த இரங்கலை தற்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல சில அரசியல் கட்சி தலைவரும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறதுமா. மகாலிங்கம், இவருடைய உடலுக்கான இறுதி அஞ்சலிக்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டு வருகிறது? நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். உறவினர்களும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து அவரது குடும்பத்தினரெல்லாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவரது உடலுக்கு தற்பொழுது தேவையான சடங்குகள், ஈமச்சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக உறவினர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரம், அதாவது அரை மணி நேரத்திற்குள் இவரது உடல் சித்தலப்பாக்கத்தில் உள்ள அரசு மின் மயானத்துக்குள் எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என்று உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா அதற்கு முன்பாக உறவினர்களும் நண்பர்களும் அதே போல் அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அவர் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுமா.